எல்லாருமே சொல்லிக்கிட்டீங்களா எல்லாரும் இருப்பீங்க ஓகேடா நம்ம அதோட முடிச்சோன்னா நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்பா ஹார்ட் அட்டாக்னு. நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிருப்பீங்க. இதோட தமிழ்ச்சிருந்தா வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஷாக்ல நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹலோ அடியே இருக்கியா? இருக்கும்மா சொல்லுமா. ரொம்ப பயமாக இருக்குடி. அவர் நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு. அம்மா நீ பயப்படாதம்மா, அதெல்லாம் போக மாட்டாருமா. அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார். நான் கிளம்பி வரேம்மா. சீக்கிரமா நான் வச்சிட்டா? சரிம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வச்சிடுறாங்க. நீங்களும் பரபரன்னு பரத்தில் அப்படியே பயத்தில் கிளம்பிட்டு இருக்கீங்க. பயத்தில் தான் கிளம்பிடுறீங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆயிருமோ பயத்தில் கிளம்புறீங்க. நீங்கள் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலில் வந்துடுறீங்க. உங்கள் அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா அழுகாதம்மா, ஏம்மா அழுகுற, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. இல்லைடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, வராங்க போகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா இருமா, நீ பயப்படாத, தைரியமாக இரு, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகுது, நான் டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டாக்டர் தான் போய் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மே கமிங்? வாமா வந்து உட்கார். அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒரு ஓகே தானே? இங்கே பொறுமையாக இருங்க, பயப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அட்டாக்கு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். சொல்லுங்கள் டாக்டர், ஆன்சர் பண்ணுறேன். முன்னாடி உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்திருக்கா? இல்லை டாக்டர், இதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் அப்பாவுக்கு என்றைக்குமே ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லை டாக்டர், இதுதான் ஃபஸ்ட் டைம் டாக்டர். சரி ஓகே, விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க ஓகேவா? சொல்லுங்கள் டாக்டர், கேட்டுக்கிறேன். ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே டாக்டர். இப்போ ஃபஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு, இருந்தாலும் அவர் உயிர் பழச்சிட்டாரு. அவருக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ரெண்டாவது தடவை அட்டாக் வந்துச்சுன்னா ரொம்ப கிரிட்டிக்கான விஷயம் போயிடுவார். ஆபத்து வரலாம், இறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் மருந்து மாத்திரை எழுதி தரேன், கட்டாயத்துக்கு கொடுங்க. கட்டாயத்துக்கு அவருக்கு டின்னர் கொடுங்க ஃபஸ்ட்டு. அது சரியாக சாப்பிட்றது இல்லை போல், ரொம்பவே வீக்காக இருக்கார், அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கோங்க ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க ரூம் விட்டு. அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு நிற்கிறீங்க. அம்மா உங்களை பார்த்து அடுத்த நிமிஷமே ஓடி வந்து என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்கிறீங்க உங்கள் அம்மாட்ட, அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்படியா, ரொம்ப நல்லது. எனக்கு உயிரே நின்று போச்சு தெரியுமா? என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியும், பயத்தில் இருந்தேன்டி, அவருக்கு எதுவும் ஆயிருமோன்னு. அதான் ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை, அப்பா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை அப்படியே மெதுவாக கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க ரூம்குள்ளே. உங்கள் அப்பா வந்து அப்படியே படுத்து கிடக்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் அப்பா பக்கத்தில் போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் பார்த்துட்டு அழுகாதடி, அப்பா முன்னாடி அவருக்கு இன்னும் கஷ்டமாயிரும். இல்லைம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகிறீங்க. கரெக்டாக உங்கள் அப்பாவுக்கும் முழிப்பு வந்துடுது. உங்கள் அப்பா வந்து பார்க்குறாங்க. அப்பா எந்திரிச்சிட்டியா? உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியுமா, நீ இருக்கிற எனக்கு ஏதாவது ஆகுமா? நீ ஏன் இப்போ அழுகாத, நான் தான் உயிர் பொழைச்சிட்டு வந்துட்டேன்ல. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற? உனக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு அம்மா ஃபோனில் சொன்னால் அடுத்த நிமிஷமே எனக்கு உயிரே போச்சு தெரியுமா? ஐயோ ஏன்டி பிள்ளைய பயமுறுத்தியிருக்க? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, அதாங்க. ஐயோ சரி, 2 பேரும் அழுகாதீங்க, அதான் நான் உயிர் பொழைச்சி வந்துட்டேன்ல, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பேச, நீங்களும் வந்து ஓகேப்பா நம்ம கிளம்பலாமா வீட்டுக்கு, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க உங்கள் அப்பாட்ட. உங்கள் அப்பாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் வந்து கைப்பிடிச்சி அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகிறீங்க உங்கள் அப்பாவை. காரில் உட்கார வைக்கிறீங்க. டிரைவரை காரை எடுக்க சொல்கிறீங்க. டிரைவரும் காரை ஏற்றுறாரு.
வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுறீங்க. உங்கள் அம்மாட்ட வந்து அப்பாவை நல்லா பார்த்துக்கோம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன், என் புருஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரிம்மா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்படியே காரை விட்டு சேடாக தான் இறங்குறீங்க. அப்படியே பயத்தில் நிற்கிறீங்க. கார் பக்கத்துலேயே பார்த்தா நம்ம ஜேகே கார் முன்னாடி நிற்கிது. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே போன மாதிரி நிற்கிறீங்க. ஐயோ, ஜேகே வந்துட்டாரா? ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நிற்கிறீங்க. போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. பார்த்தா நம்ம ஜேகே ஹாலில் உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்தா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அங்கேயே வாசல்லே நிற்கிறீங்க பயத்தில். அப்படியே உள்ளே வரீங்க நடந்து மெதுவாக. உங்களை பார்த்துட்டு ஏய் நில்றி, எங்கிட்டு போயிட்டு வர? எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டேன், பதில் சொல்லு. அது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, அதான் நான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்தேன். அப்படியே வீட்டுக்கு போய் அம்மாவையும் அப்பாவையும் சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லு, முழுசா சொல்றீ, சீக்கிரம். இழுத்துன்னு இழுப்பா ஒருத்தி. அவைய அப்பாவே வீட்டில் விட்டுட்டு வந்தேன். ஓ, உங்கள் அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா? அதிசயமாக இருக்கே. என்னாடி உங்கள் அப்பனும் சேர்ந்து நடிகிறானா என்ன உன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு? என்னாடி நான் அப்படி பார்க்குற? என்ன ஜேகே பேசுகிற? இப்பெல்லாம் பேசாத ஜேகே. இங்கே பாரு, என்ன வேணால் சொல்லி அப்பாவை மட்டும் இது பேசாத அந்த மாதிரி ப்ளீஸ். அவரே இப்போ தான் உயிர் பழிச்சு வந்திருக்காரு. ஓ, மண்டே போகிற நிலமையில தான் இருந்தாரா உங்கள் அப்பா? அது சரி. உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கும் வந்துச்சு. ஒரு கால் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல என்கிட்ட, அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஜேகே, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், இல்லை நாளைக்கு கூட வருவேன், நீ பார்த்து கேர்ஃபுல்லாக வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு கூட உனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தோணலை. நானும் வந்து சரி உங்கள் அப்பாவுக்கு தானே ஹார்ட் அட்டாக்கு, சரி இன்றைக்கி ஒரு நாள் பொழைச்சி போட்டோன்னு விட்டுருப்பேன். ஆனால் நீ பண்ணது இன்றைக்கி என்ன ஒரு திமுறை காமிச்சிட்டல, உன்னோட திமுறை இல்லை அப்படி தானே? சொல்லாமல் போயிருக்க பார்த்தியா, அங்கே தப்பு பண்ணிட்டேடி, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சொல்லிட்டு போனால் கூட சரி உங்கள் அப்பாவுக்கு தானே ஹார்ட் அட்டாக்குன்னு விட்டுருப்பேன். நீ சொல்லாமல் போனல, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கத்துறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை ஜேகே, அது பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதான். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம்மா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறான். நீங்கள் வந்து ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? ப்ளீஸ் ஜேகே, கொஞ்சமாக என்ன சாவடிக்கிறேன் நீ. ஆச்சோ, நான் சாவடிக்கிறானா? ஐயோயோ யப்பா, என்ன நடிப்பு, என்ன பொய். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஜேகே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜேகே. அம்மா வேறு அழுதுட்டு ஃபோனில் புலம்பிட்டு இருந்தாங்க. அதான் நான் உடனே நிறையா உனக்கு வந்து நான் சொல்லலான்னு நினச்சேன். அதான் நான் போய் அப்பாவை சேஃப் பண்ணிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் தான் நினச்சேன். ஓ, அப்படியாம்மா? ஓ, சரி. உங்கள் அப்பா இப்போது நல்லா தானே இருக்கார்? இல்லை அப்படி இல்லை இன்னும் கிரிட்டிக்கான விஷயத்தில் டாப்பு எப்படி மேலே போகிற நிலமையில இருக்கார்? ஏன் ஜேகே இப்படிலாம் பேசுகிற? எப்படி உனக்கு இந்த மாதிரி பேசலாம் வருது மனசு? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. உங்கள் அப்பா இப்போ ஓகே தானா, இல்லை இன்னும் இழுத்துட்டு கிடக்காரா? ஹார்ட் அட்டாக்கு நடிப்புன்னு ஜேகே, வேணாம் ஜேகே, இப்பெல்லாம் பேசாத எங்கள் அப்பாவை பார்த்து. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நேடி என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இங்கே பாரு ஜேகே, வேண்டாம். முன்னாடி வேண்டாம், என்னமோ நான் கொடுத்தேனா, என்னமோ வேணாமா, ஆளப்பாரு. ஜேகே, எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோயேன், நேடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அரைஞ்சிருவேன் ஜேகே. அரைஞ்சிருவியா? எங்கே அரை பார்க்கலாம், என்ன அரைடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வரான். நீங்களும் வந்து கோத்தில் சப்புன்னு அரைஞ்சிடுறீங்க கன்னத்துலேயே, ஜேகே கன்னத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சப்புன்னு அரைஞ்சிடுறீங்க. அவ்வளோதான் நம்ம ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. பயங்கர இரிட்டேட்டாக இருக்குது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு கையை முறுக்குறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ அரைஞ்சிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களை முறைச்சி பார்த்துட்டு சப்புன்னு ஒரு ஸ்லாப் வைக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு சப்பனை ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் அழுத்துட்டு நிற்கிறீங்க. என்னாடி நீ என்ன ஸ்லாப் பண்ணல, பதிலுக்கு நான் ஸ்லாப் பண்ண வேணாம், அதுதான் நீ அரைஞ்சில்ல, அதுக்கு தான் பதில் அடி அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக முறைச்சி சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜிகிட்ட சாரி ஜிகே, ஏதோ நான் அப்பாவை பற்றி நீ சொன்னது எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதான் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னோன்னா உங்கள் அம்மாவை பற்றி சொன்னோன்னா கோவம் வந்து என்னை உறைஞ்சிட்டேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். உங்களை கையை பிடிச்சி ரூம்குள்ளே இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து கெஞ்சுறீங்க. ஜிகே ஜிகே வேணாம் ஜிகே, என்னாடி வேணாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, இது வேறு பனிஷ்மெண்ட் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். நீ கெஞ்சுறீங்க. ஃபோர்ஸாக பெட்டில் தள்ளி விட்டுறான். வேகமாக ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பண்ணுறான். ரொம்ப பயமாக இருக்குது. ஜிகே ஜிகே வேணாம் ஜிகே, ப்ளீஸ் ஜிகே, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் ஜிகே. நாடி தெரியாமல் பண்ணிட்டேன், பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும், என்னை அரைஞ்சது இல்லாமல் அதுக்கு சேர்த்து கொடுக்குறேன்டி இருடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி வீசிடுறான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்படியே மூச்செல்லாம் வாங்குது. உங்களை பார்த்துட்டு நாடி மூச்சு இப்படி வாங்குது, ஓ ஒரு ஃபோர்ஸுக்கு வந்துட்ட போல இருக்கிய ஜிகே, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பயத்தில் அது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிகே வந்து அப்படி ஒன்றும் தெரியலையே பேபி, நிறைய பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதுக்கு போகலாம், மேட்ருக்கு போகலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். வேணாம் ஜிகே, ப்ளீஸ் ஜிகே, என்ன விட்டுரு ஜிகே. என்னாடி வேணாம் விட்டுரு, ஐயா நல்லா இல்லை, ஆக்டிங் நல்லா இல்லை. குட்டியை பிடிச்சி செம்ம ஹார்ஷாக லிப்லாக் பண்ணுறான். ஜிகே ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ், முன்னாடி வேண்டாம் மிடியாரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக லிப்லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, எவ்வளோ தள்ளி விடணும்னு முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு சுத்தமாக முடியல. ஜிகே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். இல்லைன்னா பயங்கரமாக பை பண்ணி வைக்கிறான். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் பை பண்ணுறான். சுத்தமாக முடியல ஜிகே, வேணாம் ஜிகே, போதும் ஜிகே, என்னடே போதும் இருடி, இப்போ தாண்டி செம்ம கிளைமேட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாஷாக கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான் உங்களுக்கு. ஜேகே வலிக்குது ஜேகே, வேண்டாம் ப்ளீஸ் போதும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. ரெடி தாண்டி இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இனிமேல் அப்படி இப்படி பண்ணி முடிச்சுட்டு விட்டுறான் ஓகேவா. ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுற வழியை பாரு, இல்லைன்னு நினச்சிக்குவேன் இதை விட ஹார்ஷாக பண்ணுறதா இருக்கும், புரியுதா. ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுறி. வலிக்குது ஜிகே, மெதுவாடா. மெதுவாவா, நான் இருக்கிற வேகத்துக்கு நான் வேறு மாதிரியே போயிருப்பேன்டி. வெறியாடுறி. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் டயர்டாக வந்து படுத்துட்டு பேசாமல் தூங்கணும் சரியா சொல்லிட்டு ஜேகே வந்து தூங்கிடுறான். நீங்கள் அழுதுகிட்டே தூங்குறீங்க. காலையில விடியுது. ஜேகே தான் எந்திக்கிறான். எந்திரிச்சோன்னா உங்களை பார்த்துட்டு ஓ தூங்குறாளா, சரி நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகும். ஜேகே வந்து போயிடுறான் ஃப்ரெஷ்அப் ஆக. கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருந்தீங்க. ஜேகே கரெக்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரான். ஜேகே உங்களை பார்த்துட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகுடி பொடி. ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திக்கணும் ட்ரை பண்ணி உங்களை சுத்தமாக எந்திக்க முடியல. செம்மையாக பெயினாக இருக்குது. நடியாச்சு, அது ஒன்றும் இல்லை, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறேன். இல்லை நடிக்காத, நல்லா எந்திக்க முடியலன்னு தெரியுது, நானே உன்னை ஃப்ரெஷ்அப் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னோன்னே நீங்களா அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. நடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மெதுவாக உங்களை கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்றான். ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கி விட்டுட்டு உங்களை மெதுவாக பெட்டில் உட்கார வைக்கிறான். கேரு நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன், புரியுதா. சரி ஜேகே. ஜேகேவும் போயிட்டு காஃபி போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறான். இந்தா குடி. தேங்க்ஸ் ஜேகே. உன் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறான். இங்கே பாரு எதுனாலும் கால் பண்ணு புரியுதா, கால் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நீ எது பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. தெரியும் ஜிகே, பார்த்து போயிட்டு வா
பார்த்து ஆ சரி ஓகே. கேவும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். ஏகே பண்ணதை நினச்சி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்களும் பிக்கப் பண்ணிட்டு, ஹலோ அம்மா சொல்லுமா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவருக்கு ஒன்றும் இல்லைடி, அவர் ஓகே தான்டி. அப்பா ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார் சொல்லுமா? அது உங்கள் வீட்டில் வந்து தங்கலான்னு ஆசைப்பட்றாரு அப்பா வந்து, அதான் நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோண்டி அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து. அம்மா சொல்கிற கிளம்பிட்டீங்களா, வந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாடி கிளம்பி வந்துக்கிட்டு தாண்டி இருக்கோம், இன்னும் 1/2 வீட்டுக்கு வந்துடுவோண்டி. வந்து சரிடி நான் வைக்கிறேன், அப்பா வந்து ஏதோ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சிடுறாங்க உங்கள் அம்மா வந்து ஃபோனை. நீங்களா? ஐயோ, அம்மாவும் அப்பாவும் வராங்க, இது ஜெய்கேக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அவருக்கு வேயாட்ட கத்துவாரே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே. ஐயோ கடவுளே, என்னடா இது பெரிய சோதனை. புலம்பிட்டு இருக்கீங்க. அதோட இந்த எபிசோட் கதை முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் 4வது எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ, சரங்கியோ, புகச்சிப்போ, பாய் பாய், லவ் யூ, பாய்.